ஓகே த எலக்ட்ரிக் செல் அண்ட் பேட்ரிஸ் பார்க்குறோம். அண்ட் எலக்ட்ரிக் செல்லுங்கிறத இப்போ தான் சொன்னேன். என்னது? கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இஸ் அ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் இஎம்எஃப். அப்போ அந்த இஎம்எஃப்ங்கிறது என்ன சொல்கிறோம்? த பேட்டரி ஆர் செல் இஸ் கால்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது இந்த பேட்டரி செல்லில் இருக்கிறத ஒரு அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஐடியல் பேட்டரி ஹேஸ் அ ஜீரோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நார்மலாக ஒரு ஐடியல் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். அப்போ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த பேட்டரி ஈக்குவல்ஸ் டு இஎம்எஃப். எப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கோ அப்போ தான் பொட்டன்ஷியலும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்பும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு செல்ஸ் ஹேஸ் அ லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல்லை ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுனா தான் அதனுடைய கெப்பாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நாள் என்ன ஆகிட்டு இருக்கும்? அந்த பேட்டரி செல்லு வரணும் அப்படின்னா அப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய செல்ஸ் எப்படி இருக்கும்னா லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பற்றி சொன்னோம் இல்லையா, அது எப்படி இருக்குது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஏ ரியல் பேட்டரி இஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். இதை நம்ம ஏற்கனவே நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோட்னா என்ன? 2 ராடு இருக்கும். எலக்ட்ரோலைட்னா அது ஒரு சொல்யூஷனுக்குள்ளே நம்ம டிப் பண்ணியிருப்போம், அதுதான் எலக்ட்ரோலைட். அப்போ இங்கேயும் அதே தான் சொல்கிறோம். ஒரு ரியல் பேட்டரி இஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். There is a resistance to the ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த சார்ஜஸ் பேட்டரியிலேருந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை தான் என்னென்னு சொல்கிறோம்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போது பேட்டரிக்குள்ளேயே ஒரு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் தான் என்னென்னு சொல்கிறோம்? ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் மெஷர்டு பை கனெக்டிங் ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர். இப்போ நான் இஎம்எஃப் ஆஃப் த செல்லை எப்படி மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டருக்கு அக்ராஸாக வித்தவுட் கனெக்டிங் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறேன். The circuit is may be considered. இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கியூட் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போது தி சர்க்கியூட் மே பி கன்சிடர் எஸ் அ ஓப்பன். அப்போ ஓப்பனில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ த வோல்ட்மீட்டர் ரீடிங்ஸ் கிவ்ஸ் எப்படி இருக்கும்னா இஎம்எஃப் ஆஃப் த செல் என்னவோ அதுதான் என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நான் எந்த அளவு வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணணும் அதே அளவு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இஎம்எஃப் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நான் எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு சர்க்கியூட்டும் ஆட் பண்ணலை. அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ சப்போஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். செகண்ட் டயக்ராமை பாருங்கள். ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்? இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்போ கரண்ட் என்ன ஆகும்? அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்போ இந்த சர்க்கியூட் தென் த கன்சிடர் எஸ் அ க்ளோஸ். இப்போ முன்னாடி வந்து ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்தது. நான் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அவங்க சர்க்கியூட் எப்படி இருக்குது? க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ வோல்ட்மீட்டர் ரீடிங்ஸ் கிவ்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி அக்ராஸ் ஆர். அப்போ ஆருக்கு நேராக என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அடுத்தது இந்த ஓம்ஸ் லாவை கேல்குலேட் பண்ணுறோம். ஓம்ஸ் லா வச்சு V is equal to IR. I is equal to என்னது? V by R. அப்போ டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் the voltmeter reads the value V which is less than EMF கையாக இருக்கும். அப்போது என்ன ஆகுது? வோல்ட்மீட்டர் ரீடிங்ஸ் வந்து இஸ் லெஸ் தென் இஎம்எஃபாக இருக்கும். அப்போது இட் இஸ் பிகாஸ் த சர்டன் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் ஐஆர். அப்போ வோல்டேஜ் அப்படிங்கிறது இங்கே என்னவாக இருக்குது? V is equal to IR. ஐங்கிறது கரண்ட்டுன்னு நமக்கு தெரியும். ஆருங்கிறது நான் இங்கே எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. அப்போ I இன்ட்டு ஆர். அப்போ இதை நான் ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணனா V is equal to கை மைனஸ் ஐஆராக இருக்கும். அப்போ ஐஆர் இந்த சைடு எடுத்துகிட்டு இருந்தால் பாசிட்டிவாக ஆயிரும். V அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா நெகட்டிவாக இருக்கும். அப்போ IR is equal to கை மைனஸ் வியாக இருக்கும். R is equal to கை மைனஸ் V by I அப்படின்னு கிடைக்கும். அப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப ஐயோட ஃபார்முலா நமக்கு தெரியும் V இன்ட்டு ஆர் அப்படின்னு. அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா கை மைனஸ் V by V இன்ட்டு ஆர்னு கிடைக்கும். சின்ஸ் கை V R இதெல்லாம் நோன் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணலாம்? டிட்டர்மைன் பண்ணலாம். அப்போ பவர் டெலிவர்டு டு த சர்க்கியூட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணோம்னா P is equal to I கை. I இன்ட்டு கையோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது? V ப்ளஸ் IR அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஐயை கொண்டு வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணு. வியோட ஃபார்முலா நமக்கு தெரியும் IR. அதை கொண்டு வந்து அந்த லைனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போது P is equal to I கை. அப்போ I இன்ட்டு கையோட ஃபார்முலா V ப்ளஸ் IR. வியோட ஃபார்முலா IR. அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா I இன்ட்டு IR ப்ளஸ் ஐஆர்னு கிடைக்கும். அப்போ உள்ளே கொண்டு போய் ஐயை மல்டிப்ளை பண்ணோம்னா
P is equal to I square R plus I square R small r னு கிடைக்கும். I square capital R அப்படிங்கிறது power delivered to capital R ரெசிஸ்டன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்மால் ஆரில் ப்ரொடியூஸ் ஆகுறது தான் என்னது I square small r. அப்போ பவர் டெலிவர்ட் டு ஸ்மால் ஆர், இதுதான் என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் நம்ம பவர் ப்ரொடியூஸ் ஆகுறது. இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசனில் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரியஸ் பேரலல் பார்த்தோம். செகண்ட் லெசனில் இப்போ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸ் பேரலல் பார்த்தோம். இப்போ அதே போல் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செல்ஸ் இன் சீரியஸ் பேரலல் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ செல்ஸ் இன் சீரியஸ் பேரலில் ஃபஸ்ட்டு செல்ஸ் இன் சீரியஸ். அப்போ செல்லுங்கிறது பேட்ரி, நம்ம என்னது இங்கே எடுத்துக்கிறது EMF. அப்போ கைங்கிற செல்ஸ் என்ன பண்ணுறோம், ஒரு 4 கைஸ் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ அதை ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் அப்படின்னா இஸ் அ சீரியஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ the n cells each of EMF guy and the internal resistance R are connected in series. அப்போ internal resistance நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஸ் அ சீரியஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணுறோம். அதை எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆராக எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த டோட்டல் EMF ஆஃப் த பேட்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா n இன்ட்டு கையாக இருக்கும். அதே மாதிரி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறோம். ஏற்கனவே NR ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் அதோட என்ன பண்ணுறோம் எக்ஸ்டர்னலில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அப்போ கேபிட்டல் R. அப்போ NR ப்ளஸ் R. இந்த டேர்ம் புரியுதா உங்களுக்கு? the total EMF அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்பர் ஆஃப் செல்ஸ், அந்த நம்பர் ஆஃப் செல்ஸில் இருக்கக்கூடிய கை, அதுதான் n கைன்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸ்னு கால்குலேட் பண்ணுறப்ப NR ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் R, அந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். பை ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். I is equal to total EMF by total resistance. அப்போ total EMF by total resistance is equal to n guy by NR plus R அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ total EMFங்கிறது n guy, total resistanceங்கிறது இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ NR plus R. அதை ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ண ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ R is strictly less than R. The equation 1 becomes I is equal to n guy by R. அப்போ approximately n into I1. அப்போ if Rங்கிறது is a negligible இருக்கும், ஏன்னா internal resistance small values compared to capital R. The circuit supplied to the battery is n times that is supplied by the single cells. அப்போ suppose R is strictly greater than R, the equation 1 becomes I is equal to n guy by NR is equal to n cancel ஆயிரும், guy by R approximate is equal to I1. அப்போ இங்கே இருக்கக்கூடிய R வந்து is a very 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 greater than that of R, capital R. current due to the whole battery is same due to the single cell. அப்போ பேட்டரியில் ஹோலாக எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் செல்லில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சேம் வேல்யூஸை ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி செல்ஸ் இன் பேரலல் எடுத்துக்கிறோம். செல்ஸ் எல்லாத்தையுமே பேரலில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ n cells of EMF guy and internal resistance R are connected in parallel with an external resistance, அதே மாதிரி அப்ளை பண்ணுறோம் R. அப்போ the total EMF of the batteryன்னு எதை எடுத்துக்கிறோம்னா n கையை எடுத்துக்கிறோம். total resistance of the circuitனு எதை எடுத்துக்கிறோம்னா R by n plus capital R எடுத்துக்கிறோம். பை ஓம்ஸ் லா I is equal to total EMF by total resistance. total EMFங்கிறது என்னது கை, பை total resistance செகண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது R by n plus R. அப்போ வேல்யூஸ் எப்படி கிடைக்குது நமக்கு n into கை by NR plus R அப்படின்னு கிடைக்குது. அப்போ R எப்படி இருக்குது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆராக இருக்குது. ஈக்குவேஷன் 1 becomes எப்படி கிடைக்குதுன்னா I is equal to n guy by R approximate is equal to n into I1. அப்போ R இங்கே எப்படி இருக்குன்னா is a negligible compared to R. The current supplied to the battery in n times that the supplied to the single cell. அங்கே சொன்ன மாதிரியே தான் இங்கே R வந்து நெக்லிஜிபிளாக இருக்குது, அங்கே ஸ்மால் R வந்து நெக்லிஜிபிளாக இருக்குது. இங்கே கேபிட்டல் R is negligible compared to ஸ்மால் R வந்து எப்பயுமே நெக்லிஜிபிளாக தான் இருக்கும் compared to capital R. அப்போது the equation 1 எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம், I is equal to n guy by NR. அப்போ is equal to n cancel ஆயிரும், guy by R approximate is equal to I1 அப்படின்னு கிடைக்கும். R is very very greater than that of R. current due to the whole battery is same due to the single cell. ரெண்டுமே சேம் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ அப்ராக்சிமேட்டாக R வந்து is greater-ஆக இருக்கும் compared to small r. இது வரைக்கும் செல்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் பார்த்தோம்.